ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரோஸ் மில்க் டீ கேக் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சொல்ல போகிற ரெசிபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக் ஜெல் இல்லாமல், எந்த கெமிக்கல் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஸ்பாஞ்சாக சூப்பராக வீட்டிலே எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் வாங்க. இந்த மாதிரி டீ கேக் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு என்னென்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க ரோஸ் மில்க் டீ கேக் வந்து 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான். 1 kg செய்கிறீங்கன்னா இது அப்படியே ப்ளஸ் ஆக்கிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் என்னோடய கஸ்டமருக்கு கொடுக்குற அதே ரெசிபி வீடியோ தான் போடுறேன், வேறு எதுவும் போடல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 4 சில்டு முட்டை எடுத்துக்கோங்க. எக் யோக் தனியாகவும் எக் ஒயிட் தனியாகவும் செப்பரேட்டாக பிரிச்சுட்டு அதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து எக் யோக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் எக் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். இப்போ எக் ஒயிட் கூட 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எக் ஒயிட்டோட நல்லா பீட் பண்ண விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்டிப் பீக் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட எக் யோக்கும் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டாண்ட் மிக்சர் நமக்கு தேவைப்படாது. இப்போது மைதா கூட பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மில்க் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் டூத் பிக் ஸ்டிக்கை வச்சு ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு 180க்கு 10 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து பாட்டம் ராட் மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுப்பேன் பேக் மோடில். இதுவே நான் எனக்கு கரெக்டான பேக்கிங் டைமாக பாருங்கள், கரெக்டான ஸ்பாஞ்ச் அளவு கரெக்டாக வரும். நீங்களும் அதே மாதிரி பேக் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். டாப் ராடை ஆன் பண்ணி வச்சா தான் கரெக்டாக வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் நான் பாட்டம் ராட் வச்சு தான் டீ கேக் எல்லாமே மேக் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஸ்பாஞ்சாக கரெக்டாக வரும். பாருங்கள் ஸ்பாஞ்ச் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ரெசிப்பியை கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் டீ கேக் செஞ்சு இந்த மாதிரி சொதப்பி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாேருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோஸ் மில்க் டீ கேக்கை வந்து நீங்கள் 3 நாள் 4 நாள் வச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.